கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் முகநூலின் வழியாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபத்துக்கு ஆயத்தமாவோம். இந்த தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். என் ஜெபம் கேளாயோ இறைவா, ஏக்கம் பெருகுதையா. என் குரல் கேளாயோ, எனக்கு அடைக்கலம் நீ அல்லவோ. என் குரம் கேளாயோ இறைவா, ஏக்கம் பெருகுதையா. உம்மிடம் கிருபை உண்டு, எனக்கு இயேசுவில் மீட்பும் உண்டு. உம்மிடம் கிருபை உண்டு, எனக்கு இயேசுவில் மீட்பும் உண்டு. மன்னித்து அருள் தருவாய், தினமும் மாசுகள் நீக்கிடுவாய். என் ஜெபம் கேளாயோ இறைவா, ஏக்கம் பெருகுதையா. என் குரல் கேளாயோ, எனக்கு அடைக்கலம் அல்லவோ. என் ஜெபம் இறைவா, ஏக்கம் உதயா. நீதிமான்களே, கர்த்தரில் களிகூர்ந்து முழக்கமிடுங்கள். துதி செய்வது நேர்மையானவர்களுக்கு தகுந்தது. நன்றி அறிந்தவர்களாய் கர்த்தரை சுரமண்டலத்தினால் துதியுங்கள். 10 நரம்பு வீணையினால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். புது பாட்டை பாடி அவரை துதியுங்கள். ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை இன்றைக்கு கேட்கவா, மகிமை உள்ள நாமத்தை பாடி துதித்து ஆராதிக்கவா, நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, பொருத்தனைகளை வைத்து செபிக்கவா, பக்தியோடு உம்மை ஆராதிக்கவா. தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலையில் உலகம் முழுவதிலும் இருந்து நாங்கள் ஒரு கூட்டமாய் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த பெருந்தொற்று காலத்தில் ஆலயங்கள் திறந்து உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க முடியாமல் தடைபட்டிருக்கிற நாங்கள் விரைவில் ஆலயங்கள் எல்லாம் திறந்து உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கிற கிருபையை தாங்க. ஆமாண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனையின் மூலமாக கேட்கிற தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலையும் விடுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டாம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி செபிக்கிறார். ஆண்டவர் தாமே எங்கள் வாயின் வார்த்தைகளும்
இருதயத்தின் தியானமும் அவருடைய சமூகத்திலே பிரியமாயிருக்க கிருபை தார். ஆவியானவரே, இந்த ஆராதனையை ஆரம்பம் முதல் முடிவு மட்டாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கய்யா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்கள் செபங்கள் தேவ சமூகத்திலே வர முடியாதபடி தடைபடுகிற சகல தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ள. ஆண்டவர் இயேசுவின் மூலம் மிகுந்த தாழ்மையோடு செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 127வது பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா மாசில்லா மணியான முச்சுடன் மேசியா அரசே, மாசில்லா மணியான முச்சுடன் மேசியா அரசே, வேலே மாமரை நூலே தேவ சங்கோலே எங்கனின் மேலே அன்பு செய்ய சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் என்றா, தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் என்றா, சதனந்தா வானந்தா வந்தாள் மிக வந்தன வந்தனமே சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, ஐயா என் மனமாற்றி உமதடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி வினை நீக்கி மெய்தூக்கி மெய்பாய்க்கி அங்கொடு சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, பரிசுத்தனே கரிசித்தனே ரட்சித்து அடிமைகள் நித்தியம் தோத்திரமே சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா மங்களம் ஈசாவே வளமிகும் சங்கையின் ராஜாவே, மங்களம் ஈசாவே வளமிகும் சங்கையின் ராஜாவே, நரர் வாழ்வே மன்னாவே மெய்தேவே உமக்கோசனாவே, சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா. முப்பதாவது சங்கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 30 பாடல் புத்தகத்திலே 158வது பக்கத்திலே இருக்கிறது. கர்த்தாவே நான் உம்மை உயர்த்தி பாடுவேன், நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், என்னை பற்றி என் சத்துருக்கள் மகிழ இடம் கொடுக்கவில்லை. என் கடவுளாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே நீர் என் பிராணனை பாதாளத்திலிருந்து ஏறச் செய்தீர். குழியில் இறங்குகிறவர்களோடு நான் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தருளினீர். கர்த்தரின் பக்தர்களே அவரை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய பரிசுத்தத்தை நன்றி அறிதலோடே நினைத்து கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்,
அவருடைய கருணையோ ஆயுள் காலம். ரா காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு தொனிக்கும். நானோ ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உமது கருணையினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினேன். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவை, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்தேன். நான் குழியில் இறங்கும்போது என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? பொழுது உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமா? கர்த்தாவே, எனக்கு இறங்கி செவிசாய்த்தருளாம். கர்த்தாவே, எனக்கு சகாயராயிரும் என்று சொன்னேன். என் புலம்பலை ஆனந்த நடனமாக மாற்றிவிட்டீர். என் இரட்டை களைந்து விட்டு மகிழ்ச்சி என்னும் கச்சையினால் என்னை இடைகட்டினீர். இதனால் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை புகழ்ந்து பாடும். என் கடவுளாகிய கர்த்தாவே, உமக்கு என்றென்றைக்கும் நன்றி செலுத்துவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்காக தரப்பட்டிருக்கிற முதலாவது திருமறை பகுதி பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை உள்ள வசனங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை உள்ள வசனங்கள். அதை நாம் வாசிக்க கேட்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்குள் நம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் அழுத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நேர்ந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுஷரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவதில்லை என்பதே. இன்றைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தது. அப்படி இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 8 1 முதல் 9 வசனங்களும் 13 முதல் 15 வரையிலும் உள்ள வசனங்களும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களும் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களும் வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல்
தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டான். அல்லாமலோ விசுவாசத்திலோ போதிப்பிலோ அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலோ எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலோ மற்றெல்லா காரியங்களிலோ நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இது நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பில் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 13ஆம் வசனத்திலிருந்து, மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படி எனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்தில் உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்தில் உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக என்பது. இன்றைக்கான நிருப பாடம் வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாகம் பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 5 வசனங்கள் 21 முதல் 43 வரை. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையோ, அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவன் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார்.
அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து, தலித்தா ஹோமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உடையவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை நின்றவாறு பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமர்ந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, இறை செய்தியை கேட்பதற்கு முன்பாக இந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் பிறந்த நாள் திருமண நாள் காண்பவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த தொற்றினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய விடுதலைக்காகவும் உலகம் முழுவதும் சென்று பலதரப்பட்ட பணிகளை செய்து வருகிற உடன் விசுவாசிகளுக்காகவும் வாழ்வாதாரங்களை இழந்து தொழில்களை இழந்து தங்கள் உறவுகளை நண்பர்களை இழந்து துக்கத்திலே வேதனையில் இருக்கிற மக்களுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை செலுத்தி வருகிறோம். இந்த காலத்தில் முன்கள பணியாளர்களாக முன்னணியிலிருந்து பணியாற்றுகின்ற பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் செபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் அவர்களுக்காக செபிக்கலாம். முதலாவது, இன்றும் இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களை காணுகிற உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதை தொடர்ந்து திருமண ஆண்டை நினைவு கூறுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்மையான ஈவுகளை எங்கள் வாழ்க்கையிலே தருகிற நல்ல தகப்பனே, கிருபையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற புதிய பிறந்த ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உற்பத்தியான நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கண்கள் கண்டு வருகிறது. ஆண்டவரே, பிறந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் உம்முடைய செல்ல கரங்களில் வைத்து உம்முடைய பிள்ளைகளை தாங்கி சுமந்து ஏந்தி தப்புவித்து வருகிறீரையா.
இப்போதும் புதிய பிறந்த ஆண்டு காணும்போது புதிய கிருபைகளை தார். நல்ல தகப்பனே, இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த ஆண்டாய் இருக்கட்டும். அநேக பிறந்த ஆண்டுகளை கண்டு சரீரத்திலும் ஆத்துமத்திலும் வளர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியுள்ள மக்களாய் வாழ, தீர்க்காயுள்ள மக்களாய் வாழ தேவரீர் கிருபை தரும்படி செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் திருச்சபை சார்பில் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அதே போல இன்றைக்கும் இந்த வாரத்திலும் திருமண ஆண்டை நினைவு கூறுகிற அடியார்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு பெற்றோர்களை கண்ணோக்கம். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில கடவுள் இம்மட்டும் தந்த குடும்ப ஜீவியத்தில் தந்த பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதத்தினால அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொன்ன தாவீதை போல அடியார்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அம்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பன. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற பண தேவைகள், கடன் சுமைகள் மாறி போகட்டும். சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. குடும்பமாய் தேவனை ஆராதிக்கவும், தெய்வ ஊழியங்களை தாங்கவும், தேவ சித்தத்தை செய்யவும் கிருபை தார். குடும்பமாகி ஆரம்ப நாட்களில் இருக்கிற இளம் தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறான். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்த குடும்பங்களுக்காக கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையை ஜெபத்திலும் தெய்வ விசுவாசத்திலும் கட்டி எழுப்பவும் 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட சகல பாக்கியங்களையும் என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் தரவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அநேக திருமண ஆண்டை கண்டு பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு ஆசீர்வாதமாய் வாழ கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். இன்று கொரோனா பெருந்தொற்றினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். முன்கள பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஐயா பரவி வருகிற டெல்டா பிளஸ் என்று சொல்லக்கூடிய கொரோனாவின் 3வது அலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடந்த 2 அலைகளின் மூலம் பாதிக்கப்பட்ட எவ்வளவோ குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் திருச்சபைகள் எவ்வளவோ அருமையான விசுவாசிகளை இழந்திருக்கிறது. எங்கள் குடும்பங்கள் எவ்வளவு அருமையான குடும்பத்தின் அங்கங்களை இழந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நிற்கிறார்கள். ஆண்டவர், எங்கள் தேசத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்களை இந்த கொள்ளை நோய் வாரி கொண்டிருக்கிறது ஐயா. கர்த்தாவே, இந்த 3வது அலை பரவாதபடி தடுக்கப்படவா. ஆண்டவரே, இதனால் அதிக பாதிப்புகள் உலகத்திலே உண்டாகாதபடி உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படவா. தேவரீர் கிருபை செய்யும் ஐயா. ஆண்டவரே, இந்த அலையை தடுப்பதற்காக அரசு எடுத்துக்கொள்கிற எல்லாவித நல்ல முயற்சிகளையும் வாய்க்கப்படும். தடுப்பூசிகளை போட்ட மருந்துகளை வரவிலே கண்டுபிடித்து மக்களை இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அல்லும் பகலும் அயராது உழைத்து வருகிற விஞ்ஞானிகளுக்காக, மருத்துவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல கர்த்தாவே, விரைவில் இந்த கொள்ளை நோய் உலகத்தை விட்டே மறைவதற்கு கிருபை தார். நல்ல கர்த்தாவே, இப்போதும் பலவீனப்பட்டு வீடுகளில், மருத்துவமனைகளே சிகிச்சையாயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கம். விரைவில் அவர்களுக்கு நல்ல விடுதலையை கொடுத்து தங்களுடைய கடமைகளுக்கு திரும்பத்தக்கதான கிருபையை தார். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முன்கள பணியாளர்களாக இருந்து ஆண்டவரே, தியாக மனப்பான்மையோடு சேவை எண்ணத்தோடு மக்களுக்கு பணியாற்றி வருகின்ற மருத்துவர்கள், முன்கள பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறார். மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறார்.
நல்ல கர்த்தாவே, அவர்கள் செய்கின்ற மருத்துவ பணியின் மூலம் அநேக மக்கள் சுகம் பெறவா, ஆண்டவர் அநேகருக்கு அமைதி கிடைக்கவா, கர்த்தர் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்தா, அவர்களுக்கும் சரீர சுகத்தை கொடா, அவர்கள் குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுகிற காவல்துறை சார்ந்த அதிகாரிகள், பொறுப்பாளர்கள், காவலர்களுக்காக ஜெபிக்கிறா. அத்தியாவசிய பணிகளான குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து துறை, இன்னும் ஆண்டவரே நுகர்பொருள் வாணிப கழகம், கால்நடைத்துறை, வங்கித்துறை மற்றும் ஒவ்வொரு சேவை நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிற முன்கள பணியாளர்களாக இருந்து பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறா. வேலைக்கு செல்லும் போது ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும் ஐயா. இந்த தொற்று காலத்தில் வெளியில இறங்கி பணிகளை செய்யும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுப்படுத்தி நடத்தும்படியா ஜெபிக்கிற எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார். நல்ல தகப்பனே, தேசத்தை ஆளக்கூடிய ஜனாதிபதி, பிரதம மந்திரி, முதலமைச்சர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள், மத்திய மாநில அதிகாரிகள் எல்லாரையும் கரத்தில் தந்து ஜெபிக்கிறான். நல்ல தகப்பனே, இந்த நெருக்கடியான காலத்தில் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கொண்டு சேர்ப்பதில், மக்களுடைய வாழ்வாதாரங்களை திருப்பி கொடுப்பதில், இவள் சிந்து போன தொழில்களை திரும்ப கட்டி எழுத்து ஆண்டவரே தேசத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் தேச தலைவர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லாவித முயற்சிகளையும் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. அநாதைகள், ஏழைகள், விதவைகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஜெபிக்கிற, ஒரு நேர உணவு கூட இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறா. அவர்களை கண்ணோக்கி பார் கர்த்தாவே. கொரோனா தொற்றுனால முடக்கப்பட்ட தொழில்கள் மறுபடியும் திறந்து தங்கள் பணிகளை ஆரம்பித்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறான். தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறான். கர்த்தாவே, பெரிய கடைகளை திறக்க முடியாமல் தடைபட்டிருக்கிற இந்த நேரத்தில் விரைவிலே அந்த கடைகளையும் திறப்பதற்கான சாத்திய கூறுகள் உண்டாகவும், அவர்களும் தங்கள் கடமைகளை செய்வதற்கு, நிறுவனங்களை நடத்துவதற்கு, அந்த நிறுவனங்களை சார்ந்து பிழைக்கிற மக்களுக்கு வாழ்வு கிடைப்பதற்கு தேவரில் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறா. நல்ல தகப்பனே, திருச்சபைக்கு ஜெபிக்கிறா. இந்த காலங்களில் கல்வாரி லுத்தரன் திருச்சபை சார்பாக, கர்த்தாவே திருச்சபைகள் சார்பாக நடத்தப்படுகிற நல்ல ஊழிய பணிகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களை தாங்கி வருகிற, நடத்தி வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறா. இதற்காக கொடுத்து வருகிற மக்களுக்காக தம்மை துதிக்கிறா. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். தடையில்லாமல் உம்முடைய வசனம் அறிவிக்கப்படவா, உம்முடைய செய்தி சொல்லப்படவா கர்த்தர்தாமே கிருபை தார். உலகத்தின் பல பகுதிகளிலும் சென்று தங்கியிருந்து தங்கள் கடமைகளை செய்கிற மக்களை கண்ணோக்கி பார். நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளையும் இருக்கிற இடத்திலே பாதுகாத்து நடத்தும் ஆண்டவரே. பலவிதமான வியாதிகளினால, சரீர பலவீனங்களினால பாதிக்கப்பட்ட சிகிச்சையில் இருக்கிற மக்களை கண்ணோக்கி பார். நல்ல விடுதலை அவர்களுக்கு கொடுத்து விரைவிலே நல்ல ஆரோக்கியம் பெற்று கடமைகளுக்கு திரும்ப கிருபை தார். வயதான பெற்றோருக்காக, சின்ன குழந்தைகளுக்காக, கர்ப்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறா. நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளலாம், பலப்படுத்தும், வழிநடத்து ராஜா. கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறா. இந்த கல்வி ஆண்டில் உம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் திறந்து பாடசாலைகளுக்கு செல்லவும், கல்லூரிகளுக்கு செல்லவும், பாடங்களை படிக்கவும் கிருபை தாரும். தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற, எழுத ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற கல்லூரி மாணவ மாணவியருக்காக ஜெபிக்கிறா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளும் இந்த கல்வியாண்டில் சிறப்பாக தங்கள் தேர்வுகளை எழுதி நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தார். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த நடத்த ராஜா. நல்ல தகப்பனே, ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தியும், வழிநடத்தும் ஐயா. ஆண்டவர், எங்களை ஆசீர்வதியும். நற்செய்தி பணியாளர்களுக்காக, சுவிசேஷ ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலங்களில் அவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணித்தார். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் செய்திக்கு ஆயத்தமாக
381வது பாடலில் 4 சரணங்களை மட்டும் பாடுவோம். 481 கர்த்தாவே நல்ல பக்தியாலே இல்லையா? 381வது பாடல். இல்லையா? 489 கர்த்தாவே நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் எத்தீங்கிலேயும் அவராலே அன்பாய் காப்பாற்றப்படுவான். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் எத்தீங்கிலேயும் அவராலே அன்பாய் காப்பாற்றப்படுவான். உன்னதமான கர்த்தரை சார்ந்தோருக்கவர் கண்மலை அழுத்தும் கவலைகளாலே பலனேதாயிலும் உண்டோ நாம் நித்தம் சஞ்சலத்தினாலே தவிப்பது உதவுமோ விசாரத்தாலே நமக்கு இக்கட்டதிகரிக்குது உன் காரியத்தை நலமாக திருப்ப வல்லவருக்கு நீ எதை ஒப்புவிப்பாயாக விசாரிப்பாரம தேரும் மாத்திட்டமாய் தயாப்பர உன் தாட்சியை அறிந்தவன் சந்தோஷிப்பை பெறதற்கான நாளே தண்டவர தேவா அநேக நற்குணங்கள் காண அந்தந்த வேளை தண்டிப்பா அசுப்பிலே திரும்பவோ தெய்வன்பு பூரிப்பை தரும். கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த அருமையான காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக தலைவணங்கி ஜெபம் செய்வோமாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே,
அருமையான ஆசீர்வாதமான பரிசுத்தமான புதிய ஓய்வு நாளின் காலை வேளையை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம். முகநூல் வாயிலாக நடைபெறுகிற இந்த பரிசுத்த ஆராதனையை உம்முடைய அன்பு கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து பிரசன்னமாகி தம்முடைய கிருபை வரங்களால் எங்களை நிரப்பி உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக கடவுள் எங்களை பயன்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆவலாய் காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் ஆவியான தேவன் இறங்குவீராக, வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுகிற வார்த்தைகளால் நாங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் பக்தியிலும் பரிசுத்தத்திலும் கர்த்தாவே நாங்கள் ஓங்கி வளரத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று, வசனத்தை கொண்டு எங்களோடு பேச வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் அருமையானவர்களே, கடவுளுடைய அபரிமிதமான கிருபையினாலே இன்று இந்த அருமையான ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கும் மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே திருவசனங்களை கொண்டு நம்மோடு பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை நாம் வாசிக்க கேட்டதான பழைய ஏற்பாட்டு பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 33 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 22, 23 வசனங்களை மாத்திர வாசிப்போம். எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரையிலான வசனங்களிலே 22 மற்றும் 23வது வசனம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது என்பது. 22வது வசனத்தினுடைய முதல் பாகம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. Because of the great love, we are not consumed. Because of the Lord's great love, we are not consumed என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பாசத்துக்குரியவர்களே, ஒரு அருமையான பள்ளியில ஆண்டு விழா நடைபெற்றது. அந்த ஆண்டு விழா மிக மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த ஆண்டு விழாவின் முடிவிலே எல்லாரும் கலைந்து போன பிறகு அந்த பள்ளி நிர்வாகமும் அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய குழுவில் ஒரு சிலருமாக கடைசியிலே நிற்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். பிறகு அவர்களுக்கென்று ஒரு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே எழும்பியதான ஒரு கேள்வி, அந்த கல்வி அந்த பள்ளி நிர்வாகத்திலே மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறவர் ஒரு கேள்வியை கேட்டார். இவ்வளவு பணம் செலவழித்து இந்த விழா இவ்வளவு விமர்சையாக கொண்டாட வேண்டுமா? ஏன் இவ்வளவு பணம் செலவழித்து இவ்வளவு விலையுள்ள பரிசுகளை கொடுக்க வேண்டும்? சாதாரணமாக கொடுத்தால் போதாதா என்று சொல்லி அந்த விழா சிறப்பாக நடந்ததை பற்றியுள்ள கஷ்டங்களை, இவ்வளவு பணம் விரயமாகிவிட்டது என்கின்ற அந்த ஆதங்கத்தில் ஒருவர் சொன்னார்.
இன்னொருவர் அதை ஆதரித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் மிக பிரயோஜனமாக இருந்தது. அப்படி என்ன பேசினார்? அவர் சொன்னார், இந்த பள்ளி இயங்குவதே இறைவனுடைய அருள். இந்த பள்ளியில் இவ்வளவு ஆசிரியர்கள் பணியாற்றுவது இறைவனுடைய அருள். இவ்வளவு மாணவர்கள் இங்கே பயிலுவது இறைவனுடைய அருள். எல்லாமே இறைவனுடைய அருளா இருக்க அந்த அருளை நாம் ஏன் குறைக்க வேண்டும்? எல்லாமே இறைவனுடைய அருளா இருக்க நாம் ஏன் அதை குறைக்க வேண்டும்? தாராளமாக செய்யலாமே என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு தான் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கு விலையுயர்ந்த பரிசுகளும் கொடுக்கப்பட்டது. அப்படி செய்தோமானால் இன்னும் இந்த பள்ளியானது எல்லா நிலையிலும் வளர்ச்சியை கண்டடையும் என்று சொல்லி அந்த அருமையான பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவர் பதில் அளித்தார். அருமையான என் ஆண்டுடி மக்களே, அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்தில் கடவுளுடைய கிருபை என்கின்ற தலைப்பில் நம்முடைய போதகர் அவர்கள் சில செய்திகளை சொன்னார்கள். கடவுளுடைய கிருபைகளை நாம் விருதாவாக்க கூடாது என்கின்ற கருத்தை வலியுறுத்தி அவர்கள் சொன்னார்கள். இங்கே நாம் காலை வேளையிலே கடவுளுடைய வார்த்தை நமக்கு வருகிறது என்னவென்று சொன்னால், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஆம், பெருந்தொற்று காலத்திலே நாம் இருக்கிறோம். கடவுளின் மிகப்பெரிய அருளாலும் கிருபைகளாலும் இந்த நோய் தொற்று இவ்வளவாக குறைந்திருக்கிறது. ஆனால் மூன்றாவது ஒரு வகையான நோய் தொற்றை குறித்து அறிவிப்புகள் வந்த வண்ணமாக இருக்கின்றது. மேலை நாடுகளான ஜெர்மனி போன்ற நாடுகளிலெல்லாம் தினம்தோறும் இந்த மூன்றாவது வகையான நோய் தொற்றின் காரணமாக உயிர் சேதங்கள் முன்னை விட அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உயிர் சேதங்கள் அதிகரிக்கிறது என்கின்ற கவலை நிறைந்த செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். எப்படி இருந்தாலும் இந்த நோய் தொற்றின் காலத்திலே, இந்த கொரோனா நோயின் தாக்கத்திலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபை என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளவோ விலை உயர்ந்த உயிர்களெல்லாம் பறிபோகிவிட்டன. எத்தனையோ பேர்கள் மாண்டு போய்விட்டார்கள். எவ்வளவோ ஐஸ்வர்யமானவர்கள் மரித்து போனார்கள். எவ்வளவோ சிறுவயதுள்ளவர்கள் மரித்து போனார்கள். எவ்வளவோ அழகுள்ளவர்கள், ஐஸ்வர்யவான்கள், வசதியுள்ளவர்கள், அதே வேளையில் ஏழைகள், இல்லாதவர்கள், எளியவர்கள், இப்படி பல தரப்பை சார்ந்தவர்கள் மரித்து போனார்கள். எவ்வளவோ வகையான இழப்புகளை சந்தித்து வேலையில்லாத நிலையாகி, வருமானம் இல்லாத நிலையாகி, குடும்பத்துக்குள்ளே பல வகையான கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் ஆளாகி, பல வகையான சண்டைகளுக்கும் பிரிவினைகளுக்கும் ஆளாகி இன்றைக்கு அநேக குடும்பங்கள் நிர்கதியாக நிற்கக்கூடிய நிலை வந்திருக்கிறது. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நாம் நினைப்போம், நமக்கு ஒன்றும் செய்யவில்லையே, நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டோமே, இந்த நோய் தொற்று நம்மை அணுகவில்லையே, நமக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படவில்லையே, எந்த விதமான கஷ்டமும் ஏற்படவில்லையே என்று சொல்லி நீங்களும் நானும் நினைக்கலாம்.
அருமையானவளே, அன்புக்குரியவளே, அப்படியானால் மரித்தவர்களும் இழப்புகளை சந்தித்தவர்களும் இன்றைக்கு நிர்கதியா நிற்கிறவர்களும் பாவம் செய்தவர்களா, தவறு செய்தவர்களா, தண்டிக்கப்பட்டவர்களா, மரித்து போனவர்கள் எல்லாம் தண்டனைக்கு தகுதியானவர்களா? அல்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால், ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால், அதுவே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற பெரிய கிருபை என்பதை நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே உணர வேண்டும். பிரியமானவர்களே, கிருபை கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு கிடைக்கக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், அதுவும் விசேஷமாக மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் கொடுக்கிற ஒரு விசேஷித்த விளக்கம் என்னவென்று சொன்னால், கிருபை என்பது the free gift of God. கிருபை என்பது கடவுளின் விலையேறப்பட்ட ஈவு. அடுத்து ஒரு வார்த்தை வருகிறது, the loving kindness. loving kindness என்று சொல்லும் பொழுது தயவு, அன்பின் உச்சத்தினால் வெளிவருகின்றதான தயவு. the loving kindness, the great loving kindness is grace. மூன்றாவது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, the priceless gift. priceless gift. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, கிருபை என்பது கடவுளின் மிகப்பெரிய ஈவு. அடுத்ததாக கடவுளின் மிகப்பெரிய தயவு. அது விலை மதிப்பற்றது. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்ற தேவ கிருபையானது யாருக்கு வெளிப்படுகிறது? யாருக்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால், it shows to the worthless. தகுதியற்றவர்களுக்கு விளங்குகிறது. it shows to the powerless. திராணியற்றவர்களுக்கு விளங்குகிறது. it shows to the helpless. நாதியற்றவர்களுக்கு விளங்குகிறது. ஒன்று தகுதியற்றவர்களுக்கு விளங்குகின்றது, இரண்டு திராணியற்றவர்களுக்கு விளங்குகின்றது, மூன்றாவது நாதியற்றவர்களுக்கு விளங்குகின்றது. ஆம், தகுதியற்றவர்களுக்கும் திராணியற்றவர்களுக்கும் நாதியற்றவர்களுக்கும் விளங்குகின்ற தேவ அன்பே, தேவ இரக்கம், தேவ தயவே கிருபை. ஆம், அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த விளக்கத்தை தருகிறவர் மார்ட்டின் லூத்தர் மட்டுமே. வேறு எந்த அவருக்கு பின்பாக வந்த இறையியல் வல்லுநர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். அவர்களிலே பெயர் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு விளங்குகிறவர்கள் கால்வின், ஸ்விங்லி ஆகிய இந்த இரண்டு இறையியல் அறிஞர்களும். அவர்கள் கூட இந்த விளக்கத்தை தரவில்லை. மார்ட்டின் லூத்தர் அவர்களே இதற்கு இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆம், அருமையான என் ஆண்டவருடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, தகுதியற்றவர்களுக்கும் திராணியற்றவர்களுக்கும் நாதியற்றவர்களுக்கும் விளங்குகின்ற தேவ அன்பும் தேவ தயவும் தேவ இரக்கமும் தான் கிருபை. அந்த கிருபை இன்றைக்கு நமக்கு விளங்கி இருக்கிறது. அதே கிருபை
இஸ்ரவேல் ஜன சமூகத்துக்கு விளங்கி இருக்கிறது என்பதை தீர்க்கனாகிய எரேமியா அந்த அருமையான ஜனங்கள் மத்தியிலே நடுவிலே நின்று என்ன செய்கிறார்? புலம்புகிறார். ஜனங்கள் எல்லாம் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். எல்லாவற்றையும் இழந்து, உடைமைகளை இழந்து, உயிர்களை இழந்து கொஞ்ச பேர் மாத்திரம் மீந்தி இருக்கிறார்கள். அந்த கொஞ்ச பேர் மாத்திரம் மீந்தி இருப்பது அவர்கள் செய்த புண்ணியத்தினால் அல்ல, அவர்கள் வாழ்ந்த சன்மார்க்க வாழ்க்கையினால் அல்ல, அவர்கள் செய்த தர்ம காரியங்களினால் அல்ல, மாறாக அவர்கள் தேவ கிருபையினாலே மீந்திருக்கிறார்கள். தேவ இரக்கத்தினாலே மீந்திருக்கிறார்கள். தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, தேவநாமத்தை அறிவிப்பதற்காக, தேவநாமத்தை சொல்லுவதற்காக கிருபையாக வைக்கப்பட்டவர்கள், மீதி வைக்கப்பட்டவர்கள். ஆம், அந்த மீந்தமுள்ளவர்களை கொண்டு கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக எரேமியாவை கொண்டு கடவுள் சொல்லுகிற வார்த்தை, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே. அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது என்று. ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்ததான சங்கீத பாகத்தை பாருங்கள். 30ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர். 2வது வசனத்திலே நீர் என்னை குணமாக்கினீர். 3வது வசனத்திலே என்னை உயிரோடு காத்தருளினீர். இந்த 3 வார்த்தைகளும் 3 வசனங்களிலும் வருகிறது. 1வது வசனத்தில் நீர் என்னை கைதூக்கி எடுத்திருக்கிறீர். யார் சொல்றா? இஸ்ரவேல் ராஜ சமூகத்திலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றதான தாவீது சொல்லுகிறார். சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற தாவீது அரசன் சொல்லுகிறார், நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், நீர் என்னை குணமாக்கினீர், நீர் என்னை உயிரோடு காத்தருளினீர். 11வது வசனத்திலே நீர் என் புலம்பல்களை எல்லாம் ஆனந்த நடனமாக மாற்றிவிட்டீர் என்று சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் உம்மை போற்றி புகழும்படி, உம்முடைய நாமத்தை போற்றி புகழும்படி, உமக்கு நன்றி சொல்லும்படி என்னை என்ன செய்திருக்கிறீர்? என்னை ஜீவனோடு காத்து வைத்திருக்கிறீர். அதுதான் கிருபை. ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலை ஆளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர் தாவீதரசன். அந்த அரசனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை எல்லாமே எனக்கு விளங்கினது தேவ கிருபை என்று சொல்லி நாம் வாசித்தோமே. அருமையான மிதர 3 வேத பகுதிகள், குறிப்பாக அதுல நற்செய்தி பகுதியில 2 சம்பவம் வருகிறது. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 வரையிலான வசனங்களிலே 2 சம்பவம் வருகிறது. ஒன்று, ஜபாலய தலைவனாகிய யவீருவின் மகள் மரித்து போன நிலை. 2வது, 12 ஆண்டுகள் உதிரப்பெருக்கு வியாதியினால் பெரும்பாடு அனுபவித்த மகள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஜபாலய தலைவன் தன் மகள் மரண அவஸ்தைக்கு ஆகிவிட்டாளே, மரித்து போய்விட்டாளே என்று சொல்லி மனம் கிளேசப்பட்டு அங்கலாய்ப்போடு தேவ சமூகத்திலே வருகிறார். ஆண்டவரே, என் மகளை நீர் வந்து குணமாக்க வேண்டும் என்று சொல்லி வருந்தி அழைக்கிறார். அழைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அங்கிருந்து செய்தி வருகிறது, நீங்கள் இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், உமது மகள் மரித்து போனாள் என்று. ஆண்டவர் சொன்னார்,
நம்பிக்கையுடையவனாகவே இரு என்று சொல்லி யபீருவை ஆண்டவர் ஆற்றி தேற்றுகிறார். அதற்காக பயணப்பட்டு போகிற நேரத்தில் அங்கே 12 ஆண்டுகள் உதிரப்பெருக்கு வியாதியினால் தாக்கப்பட்ட பீடிக்கப்பட்ட அந்த அருமையான சகோதரி கேள்விப்பட்டு இயேசுவை எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட்டுவிட வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறாள். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த 2 சம்பவத்திலும் நடைபெற்றதான காரியம் என்ன? யபீருவின் மகள் உயிரோடே எழுந்தாள். அவள் உயிரோடு எழுப்பப்பட்டாள். பெரும்பாடு அனுபவித்த மகள் பரிபூரணமான குணம் அடைந்தாள். அந்த நோய் தீர வேண்டும் என்பதற்காக அந்த மகள் தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும், தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தாள். தன்னுடைய அழகு, ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாகிவிட்டாள். இனி நமக்கு வாழ்வு ஏது என்று சொல்லி நிர்கதியான நிலைக்கு வந்து விட்டார்கள். மகள் மரித்து போனாலே இனி நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து என்ன பலன் என்று சொல்லி அந்த நிர்கதியான நிலையில் நின்ற அவர்களை பார்த்து ஆண்டவர் செய்த அந்த மிகப்பெரிய அற்புத அதிசய நிகழ்வு பெரிய ஆச்சரியத்தையே தந்தது. அவர்கள் என்ன கொடுத்தார்கள்? யபீரு தன் மகளை பிழைப்பதற்காக, தன்னுடைய மகளுடைய உயிர் திரும்ப வருவதற்காக யபீரு என்ன செய்தார்? ஏதாவது சகாயம் செய்தாரா? ஏதாவது பணம் கொடுத்தாரா? ஏதாவது பொருள் கொடுத்தாரா? அல்லது அந்த குணம் பெற்ற மகள் ஏதாவது ஆண்டவருக்கு பணம் கொடுத்தாளா? பொருள் கொடுத்தாளா? என்ன உதவி செய்தாள்? ஒன்றுமே செய்யவில்லை. மாறாக அவர்களுக்கு விளங்கினது முற்றிலும் தேவ கிருபையே. ஆம், ஒரு பைசா கூட செலவில்லாமல், ஒரு பைசா கூட செலவில்லாமல் யபீரு தன் மகளை திரும்ப பெற்றார். அந்த மகள் பரிபூரணமான குணம் அடைந்தாள். அதுதான் தேவ கிருபை. ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அப்படி கிடைக்கப்பட்டதுதான் தேவ கிருபை. தகுதியற்ற, திராணியற்ற, நாதியற்ற நிலையில் இருந்த நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்வு, கிடைத்திருக்கிற அந்தஸ்து, கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம், கிடைத்திருக்கிற உயர்வு எல்லாமே தேவ கிருபையால் வந்தது. ஆம் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, பவுலடியார் கொரிந்தியரை பார்த்து எழுதுகிறார். கொரிந்தியருக்கு இயற்கையிலேயே தற்பெருமை உண்டு. நாங்கள் வசதி படைத்தவர்கள், நாங்கள் பணபலம் படைத்தவர்கள், நாங்கள் ஆள்பலம் படைத்தவர்கள், எங்களுக்கு சார்பானவர்கள் நிறைய இருக்கிறார்கள், நாங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்கின்றதான சுயமான வரட்டு கௌரவம் அவர்களுக்குள்ளே நிறைய இருந்தது. தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்கின்றதான அந்த நிலையும் இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே போய் கடவுளுடைய வார்த்தை அறிவித்து, உள்ளபடி நீங்கள் எல்லாருமே தரித்திரர்கள், உள்ளபடி நீங்கள் எல்லாருமே தரித்திரர்கள், அப்படி தரித்திர நிலையில் இருந்த உங்களை ஐஸ்வர்யவான்களாக ஆக்கும்படி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தரித்திரரானாரே என்று சொல்லி 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையான என் ஆண்டவருடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, நம்மில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. நம்மில் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு நம்மிடத்தில் எந்த விதமான தகுதியும் இல்லை, திராணியும் இல்லை. நமக்கு அருளப்பட்டிருக்கிற, நாம் அடைந்திருக்கிற மேன்மை, நாம் அடைந்திருக்கிற உயர்வு, நாம் அடைந்திருக்கிற வளர்ச்சி, நாம் அடைந்திருக்கிற ஆசீர்வாதம், இன்றைக்கு பேரோடும் புகழோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால்
அது கடவுள் நமக்கு அருளிய அவருடைய மிகப்பெரிய கிருபை. ஆகையினாலே அருமையானவளே, கொரிந்தியருக்கு எழுதும்போது மிக அருமையாக ஒரு வாசகத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், குறிப்பாக 8ஆம் அதிகாரத்தினுடைய 13 முதல் 15 வரையிலான வசனங்களை பாருங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13, 15 வசனங்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய மக்களே, கடவுள் தம்முடைய மிகுந்த கிருபையை கொண்டு சொல்லுகிறார். 13 முதல், மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகிருக்கும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு, இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. ஆம், அருமையானவர்களே, தேவ கிருபையை பெற்று தேவ கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பவுலடியாரை கொண்டு கடவுள் சொல்லுகிற வார்த்தை இவை. எப்படியெனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு, இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. ஆம், அருமையானவர்களே, மிகுதியாயிருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். ஆம், அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள நிலைக்கு கடவுள் இந்த அருமையான நாளிலே நம்மை அழைக்கிறார். யாதொரு தகுதியும் புண்ணியமும் இல்லாத நமக்கு கடவுள் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே தம் நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிலுவையிலே சிந்தி நமக்கு வாழ்வு தந்திருக்கிறார். நமக்கு வாழ்வு தந்த கடவுளுக்கு நாம் நன்றி அர்ப்பணித்து, நம்மை தூக்கி எடுத்த கடவுளுக்கு நன்றி அர்ப்பணித்து, நம்மால் இயன்ற உதவிகளை தேவையில் உள்ளவர்களுக்கு செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி வாழ இந்த அருமையான காலை வேளையில கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் பெற்றிருக்கிற இந்த தேவ கிருபைக்கு, தேவ இரக்கத்துக்கு, தேவ தயவுக்கு நன்றி அர்ப்பணித்து ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் அவருக்கு மகிமையாக, அவருக்கு சாட்சியாக, அவருடைய நாமத்தினாலே, ஆம், அவரை அண்டி வாழுகிறவர்கள் பயன்பெறும் விதத்திலே தேவ கிருபையிலே நாம் வளருவதற்கு நம்மை அர்ப்பணித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்மை ஆசீர்வதித்து அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இறுதிகளையும் சிந்தனையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாம் நிர்மூலமாகாதபடி பிழைத்திருப்பது தேவ கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை இந்த நாளில் எங்களுக்கு மறுபடியும் சொல்லி தந்தீரையா. இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற சம்பவங்களை நாங்கள் படிக்கும்போது, கேட்கும்போது, ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக மரித்து போனவர்கள், எங்களுக்கு முன்பாக பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள், எங்களை விட வேதனையிலே வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற மக்கள்,
எங்களை விட துர்ப்பாக்கியசாலிகள் என்று நாங்கள் எண்ண தோன்றுகிறதே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறே, அது தேவ கிருபை. நாங்கள் நிர்மூலமாகாதபடி பிழைத்திருப்பது தேவ கிருபை. சிலோவாமில மரித்தவர்கள் கலிலேயருடைய இரத்தத்தை பிலாத்து பலிகளோடு கலந்தபோது ஆண்டவர் இயேசு சொன்னே, அவர்கள் உங்களை விட பாவிகள் அல்ல, நீங்கள் அவர்களை விட நீதிமான்கள் என்று உங்களை எண்ணிக்கொள்ளுகிறீர்களோ என்று கேட்டீரையா? அப்படி அல்ல என்று சொல்லுகிறேன் என்று சொன்னீரையா? எங்கள் சுயநீதிகள் பெருமைக்கு நேராக எங்களை வழிநடத்தி கெடுத்து போடாதபடிக்கு தேவநீதியை விசுவாசத்தின் மூலம் பெற்று அனுபவித்தவர்களா? தேவன் தருகிற கிருபையை காத்து கொள்ளுவதற்கு மனத்தாழ்மை உள்ள இதயங்களை இந்த காலங்களில் தாரும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்போடு மன உருக்கத்தோடு எங்களால் இயன்றதை செய்யவா? ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று அனுபவித்து வருகிற மக்களாக ஆண்டவரே, நாங்கள் இந்த இரக்கத்தை பகிர்ந்து கொடுத்து வாழ எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற இறை பணிகளுக்காக ஆண்டவரை போற்றுகிறோம். கல்வாரி லுத்தரன் திருச்சபை சார்பாக நடைபெறுகின்ற எல்லா ஊழியங்களையும் கடவுள் தாமே ஆசீர்வதிக்கும். இந்த காலங்களில் நிர்வாகிகள், டீக்கன்மார்கள், கிளை சங்கங்களினுடைய பொறுப்பாளர்கள், திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். தங்கள் இயலாமையிலும் ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியங்களுக்கு ஆதரிக்கின்ற நோக்கத்தில் காணிக்கைகளை படைத்து வருகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். கர்த்தாவே, ஏழைகளுக்கு உதவுவதற்காக காணிக்கைகளை கொடுத்து வருகிற மக்களை கண்ணோக்கி பாரும். அவர்களுடைய நல்ல எண்ணங்கள் வாக்கிய பண்ணட்டும் ஐயா. கர்த்தாவே, திருச்சபையில் பக்தி விருத்தியை தாரும், ஜப சிந்தையை தாரும். நாங்கள் ஒருவரை ஒருவர் ஜபத்திலே தாங்கத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் விசுவாசத்திலே ஊண்ட கட்டி எழுப்பத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளாம். திருச்சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள், இளம் மகளிரை கண்ணோக்கி பாரும். நல்ல தகப்பனே, வாலிப பருவத்தில் போதை வழக்கங்களுக்கு, மது பழக்கங்களுக்கு, துன்மார்க்கமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதபடி நீர் அவர்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே. தேசத்திலே நாள்தோறும் பரவி வருகிற கொடிய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. சின்ன பிள்ளைகள் பப்ஜி போன்ற பயங்கரமான விளையாட்டுகளில் ஈடுபட்டு தங்களை கெடுத்து விடாதபடி தேவன் தாமே காத்து கொள்ளும். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்தில் நீதியிலே தேவன் தாமே நிலைநிறுத்தும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது என்று நீ சொல்லி இருக்கிறபடியா நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடியினால ஆவியானவருடைய பலத்தில் நாங்கள் அந்த பரிசுத்தத்தில் நிலை நிற்பதற்கு, காத்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. ஆண்டவருடைய வருகையில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கும் போது பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே என்று நீ சொல்லத்தக்கதான அந்த ஒரு அனுபவத்தை, அந்த ஒரு பாக்கியத்தை, கிருபையை தேவன் எங்களுக்கு தந்தருளும்படியாக செபிக்கிறான். உலகம் முழுவதும் உள்ள எல்லா தலைவர்களுக்காகவும் செபிக்கிறான். இந்த கொரோனா பெருந்தொற்றை உலகம் முழுவதும் அனைவரும் ஒருங்கிணைந்து போராடி வெற்றி கொள்ள கர்த்ததாமே கிருபை தார். வெளி ஊர்களில், வெளிநாடுகளிலே போய் தங்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் இருக்கிற இடங்களில் பாதுகாத்து கொள்ளும். வயதான பெற்றோர்களை கண்ணோக்கா வெளியில் செல்ல முடியாமல் தடைபட்டிருக்கிற இந்த காலத்தில் அவர்களையும் பாதுகாத்து நடத்தும் கர்த்தாவே. குற்றங்கள் குறைகளை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
அன்றன் வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே. ஆமென். பாடல் புத்தகத்திலே 442வது பாடல். கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் என்ற பாடலை பாடுவோம். கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் திருவருள் நேடுமையான திரித்து திருவருள் நேடுமையான திரித்து வரில்லரனாகிய மாதுவின் வீத்து வரில்லரனாகிய மாதுவின் வீத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் பண்ணின பாவமெல்லாம் மகள் வீத்து பண்ணின பாவமெல்லாம் மகள் வீத்து நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து மிகவும் தயை வைத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் தம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் தந்திரவான் கடியின் சிறை மீட்டு தந்திரவான் கடியின் சிறை மீட்டு எந்தை மகிழ்ந்துந்தன் அன்பு பாராட்டு பாராட்டு கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் தீமை ஒரு பல ஆசையை நீக்கி தீமை ஒரு பல ஆசையை நீக்கி சாமி என்னை உமக்காலயமாக்கி உமக்காலயமாக்கி கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் படைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நல்ல தகப்பனே, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலாம் கீழ்ப்படிதலை விரும்புகிறேன் என்று சொல்லுகிற நல்ல கர்த்தாவே, நீருங்கள் முகத்தை அல்ல இதயத்தை பார்க்கிற தேவன். ஆமாண்டவரை, இந்த நாளிலும் மிகுந்த தெய்வ பயத்தோடு தாழ்மையோடு அர்ப்பணிப்போடு தெய்வ கிருபையை பெற்று அனுபவித்த உணர்வோடு இந்த காணிக்கைகளை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே படைத்திருக்கிறார். உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறார். படைத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். பலவிதமான காணிக்கைகளை
தேவ சமூகத்திலே படைத்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா. தேவைகளை சந்தியும், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன், உம்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தாவே, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். இந்த காலங்களில் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் சம்பந்தமாக ஜெபிக்கிற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலங்களை கண்டு சந்தோஷப்படும்படியான நல்ல நாட்களை தார். வியாதியாக இருக்கிறவர்கள் விரைவிலே சுகமடைய கிருபை செய்யும். வறுமையினால, கடன் தொல்லையினால, பண கஷ்டங்களினாலே அவதிப்படுகிற மக்களையும் கடவுள் தாமே பாதுகாத்தருளும், பலப்படுத்தாம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு முகநூல் வாயிலாக நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். உலகத்தின் எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவன் இந்த வாரம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. God bless you. Amen.